குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். முதலில் மாநில பாடல் வந்தது. கிரீன் சிக்னல். மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத்திய அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தேசிய பாடலை பாட வேண்டும் அல்லது இசைக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும். மாநில அரசு நடத்தும் நிகழ்ச்சிகளில் முதலில் மாநில பாடல் பாடப்பட வேண்டும். அதன்பின் தேசிய பாடல், தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடலை இசைக்கும் போது உச்சரிப்பு மற்றும் இசை நயம் துல்லியமாகவும் தவறின்றியும் இருக்க வேண்டும். இந்த புதிய வரிசை முறையை அனைத்து மாநில அரசுகளும், யூனியன் பிரதேசங்களும், மத்திய அமைச்சகங்களும் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல்வர் விஜய் சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த போது அரசு நிகழ்ச்சிகளில் மாநில பாடல் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். தந்தை மகன் இணைந்தாலும் பாமகவில் மீண்டும் பஞ்சாயத்து. 2024 டிசம்பரில் பாமக பொதுக்குழுவில் ராமதாஸ், அன்புமணி இடையே மோதல் வெடித்தது. இருவரும் தனித்தனியாக செயல்பட்டனர். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் நேருக்கு நேர் மோதினர். அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட அன்புமணி தலைமையிலான பாமக 4 இடங்களில் வென்றது. கட்சி முழுமையாக அன்புமணியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. தொடர்ந்து ஜூன் 24 ராமதாஸின் திருமண நாளன்று குடும்பத்துடன் சென்று அன்புமணி ஆசி பெற்றார். மகனை கட்டி அணைத்து ராமதாஸ் கண்ணீர் சிந்தியது பாமகவினரை நெகிழ வைத்தது. பாமக, வன்னியர் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகளை நிர்வகிக்கும் பொறுப்பை அன்புமணியிடம் ராமதாஸ் ஒப்படைத்ததாக கூறப்பட்டது. ஆனால் இதை ராமதாஸின் மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் எம்எல்ஏ அருள் உள்ளிட்டோர் விரும்பவில்லை என கூறப்படுகிறது. நேற்று தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிர்வாகிகள் கூட்டத்துக்கு அன்புமணி ஏற்பாடு செய்திருந்தார். ராமதாஸால் பொதுச் செயலராக நியமிக்கப்பட்ட முரளி சங்கர் உள்ளிட்டோருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டது. ராமதாஸால் செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அவரது மூத்த மகள் ஸ்ரீகாந்தி, ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்ட சிலர் அழைக்கப்படவில்லை. நிர்வாகிகள் கூட்டத்தை புறக்கணிப்பதாக முரளி சங்கர் உள்ளிட்ட ராமதாஸ் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். நேற்று முன்தினம் ராமதாஸை சந்தித்த ஸ்ரீகாந்தி, நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருந்தோம். செயல் தலைவர் பதவி கொடுத்ததால் பல மாவட்டங்களுக்கு பயணம் செய்தேன். கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகள் பலர் எனக்கு ஆதரவாக இருந்தனர். இப்படி என்னையும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர்களையும் நட்டாற்றில் விடலாமா? இது நியாயமா என கேட்டுள்ளார். குழப்பங்களால் மாநில நிர்வாகிகள் கூட்டத்தை அன்புமணி ரத்து செய்தார். தந்தையும் மகனும் இணைந்தும் மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் அக்கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எப்போ என்ன நடக்குமோ? திமுக மாஜிக்களுக்கு கலக்கம். கரூரில் நேற்று முன்தினம் நடந்த தாவேகா கூட்டத்தில் பேசிய முதல்வர் விஜய், திமுக ஆட்சியில் ஊழல் செய்தவர்கள் அடுத்தடுத்து மாட்டப் போகின்றனர். வரும் நாட்களில் தாவேகா அரசின் விஸ்வரூபத்தை பார்ப்பீர்கள் என்று ஆவேசம் காட்டினார். கரூர் கம்பெனி முதலாளி எங்கு இருக்கிறார் என்பது தெரியாத அளவுக்கு ஓடு ஓடு என ஓடிக்கொண்டிருக்கிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சித்தார். முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு பெயரை குறிப்பிடாமல் சிங்கப்பூரில் ஒளிந்துள்ளார் என்றார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி, வேலு விசாரணை வளையத்தில் உள்ளனர். அவர்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியுள்ளது. முதல்வரை தரக்குறைவாக விமர்சித்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு பின் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இப்படி பல முன்னாள் அமைச்சர்கள் சிக்கலை எதிர்கொண்டு வரும் நிலையில் விஸ்வரூபத்தை பார்ப்பீர்கள் என்ற முதல்வர் விஜயின் எச்சரிக்கை திமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரை கலக்கமடைய செய்துள்ளது. திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குறித்து ஏராளமான புகார்கள் அரசுக்கு குவிந்து வருவதால் எந்த நேரத்திலும் வழக்கு பதிவு, சோதனை, கைது நடவடிக்கைகள் இருக்கலாம் என அவர்கள் அஞ்சுகின்றனர். ஒருவருக்கொருவர் போனில் தொடர்பு கொண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்தால், கைது செய்தால் என்ன செய்வது, முன்கூட்டியே தப்பிக்க என்ன செய்வதென கவலையுடன் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபோது, முன்னாள் அமைச்சர்கள் பலர் தாவேகா மாவட்ட செயலர்களுடன் நல்ல நட்பில் உள்ளனர். விஜய் ரசிகர் மன்றமாக இருந்தபோது நலத்திட்ட உதவிகள் வழங்க உதவி செய்துள்ளனர். அவர்கள் வாயிலாக என்ன நடக்கிறது, முதல்வர் விஜயின் மனநிலை எப்படி உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப காய்களை நகர்த்தி வருகின்றனர். ஆனாலும் விஜயின் கரூர் பேச்சு அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றார். பாட்டிலுக்கு 10 ரூபாய், புதிய அரசு புது முடிவு. டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் விவகாரம் தொடர்பான வழக்கில் மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை மாற்றியமைக்க புதிய அரசு முடிவு செய்துள்ளதாக முந்தைய விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் என். சதீஷ்குமார், டி. பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் நந்தகுமாரின் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்ட நடைமுறையை மறுசீரமைக்க டாஸ்மாக் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது.
பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் தனியாக வசூலிப்பதற்கு பதிலாக அந்த தொகையை மதுபானத்தில் எம்ஆர்பி விலையுடன் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. விலையை உயர்த்த அனுமதித்த பின் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறுவது, மறுசுழற்சி செய்வது போன்ற பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட மதுபான உற்பத்தி நிறுவனங்கள் வசமே ஒப்படைக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது என அதில் கூறப்பட்டது. வழக்கின் விசாரணை 6 வாரங்களுக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. வெயில் வாட்டும் வானிலை வார்னிங். பசிபிக் பெருங்கடலில் நிலவும் வலுவான எல் நினோ நிகழ்வுகள் காரணமாக இந்திய பகுதிகளில் பருவமழை காற்று பலவீனமடைந்து வெப்பம் அதிகரிக்கின்றன. இதன் எதிரொலியாக தமிழகத்தில் இம்மாதம் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை பெய்தாலும் சில பகுதிகளில் வெயில் வாட்டி வதைக்கிறது. பகல் நேரங்களில் மக்கள் வெளியே நடமாட முடியாத அளவுக்கு அனல் காற்று வீசுகிறது. தமிழகத்தில் நேற்று சென்னை, வேலூர், கடலூர், திருச்சி, மதுரை உள்ளிட்ட 10 இடங்களில் வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.